வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவளை கூட்டங்கள்லாம் காட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 தவளை தெரியாமல் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துடுது. விழுந்த உடனே மற்ற தவளை கூட்டங்கள்லாம் போயிட்டு பார்க்குது. இதுலேருந்து ரொம்ப வெளியே வர முடியாது, ரொம்ப ஆழமான பள்ளமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுது அந்த தவளை கூட்டங்கள்லாம். அப்போ ஒரு தவளை என்ன பண்ணுது, முயற்சி பண்ணுது மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு. பல முறை முயற்சி பண்ணிட்டே இருக்குது. மேலே இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க, உங்களால் வர முடியாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அதில். ஏன்னா மேலே வருது, ரொம்ப கடினம் ஆழமான பள்ளம் இல்லையா, அதனால் மேலே வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தவளையும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி டயர்ட் ஆகிடுது. திரும்ப இன்னொரு தவளை இருக்கு இல்லையா, அந்த தவளை முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது மேலே இருக்கும் திரும்பவும் சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இந்த தவளை என்ன பண்ணுது, ஒரு கட்டத்தில் மேலே வந்து போச்சு. மேலே வந்து அந்த நண்பர்கள்லாம் நன்றி சொல்லுது. நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணதால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. அதனால் அந்த கூட்டங்கள் சொல்கிற அந்த நெகட்டிவான தாட்ஸை இது பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு. ஏன்னா காது கேட்காது இல்லையா, நம்ம நண்பர்கள் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க சொல்லிட்டு மேலே வந்துன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மேலே வந்து போச்சு. இது மாதிரி சில பேர் நம்மளை நெகட்டிவ் தாட்ஸாக நம்மளை சொல்லுவாங்க போவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். நன்றி.